ஓம் சாந்தி. 26/4/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, புருஷோத்தம சங்கமுயுக பிராமணர்களாகிய நீங்கள் இப்போது ஈஸ்வரனுடைய மடியில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாக வேண்டும். எனவே தெய்வீக குணங்களும் வேண்டும். கேள்வி: பிராமண குழந்தைகள் எந்த விஷயத்தில் தன்னை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும்? ஏன்? பதில்: முழு நாளின் தினச்சரியத்தில் எந்த ஒரு பாவ கர்மமும் நடந்துவிடக் கூடாது. இதில் தன்னை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்கள் முன்பு தந்தை தர்மராஜரின் ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே? ஸ்ரீமத் படி எத்தனை சதவிகிதம் நடக்கிறேன்? ராவண வழிப்படியோ நடக்கவில்லை தானே என்று சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் பாபாவினுடையவராக ஆன பிறகு ஏதாவது பாவக்கர்மம் நடந்தது என்றால் 1க்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். ஓம் சாந்தி. பகவான் வாக்கு இதுவோ குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு மனிதரையோ தேவதையையோ பகவான் என்று சொல்ல முடியாது. இங்கே நீங்கள் அமரும் போது புத்தியில் நாம் சங்கமயுக பிராமணர்கள் என்பது இருக்க வேண்டும். இந்த நினைவும் கூட யாருக்கும் சதா நினைவிருப்பதில்லை. பிராமண குழந்தைகள் என்றால் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். நாம் சங்கமயுக பிராமணர்கள். நாம் சிவபாபா மூலம் புருஷோத்தமர் ஆகிக் கொண்டிருக்கிறோம். இந்த நினைவு கூட அனைவருக்கும் இருப்பதில்லை. அடிக்கடி இதை மறந்து விடுகிறார்கள். புத்தியில் இது நினைவிருந்தது என்றால் அஹோ சௌபாகியம். எப்போதும் வரிசை கிரமமாக இருக்கதனை செய்கிறார்கள். அனைவரும் அவரவருடைய புத்தியின் அனுசாரம் முயற்சி செய்பவர்களாக இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தினர், புருஷோத்தமர் ஆகக்கூடியவர்கள். எப்போது நாம் மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்கிறோமோ அப்போதுதான் புருஷோத்தமர் ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும். இப்போது யாராவது பாவம் செய்தால் அது 100 மடங்காக அதிகரித்துவிடும். இதற்கு முன்பு செய்த பாவங்களுக்கு 10% தண்டனை ஏறியது. இப்போதோ 100% ஏறுகிறது. ஏனென்றால் ஈஸ்வரனின் மடியில் வந்துவிட்டு பிறகு பாவம் செய்கிறீர்கள் அல்லவா? அதாவது இதற்கு முன்பு அப்படின்னா ஞானத்திற்கு வருவதற்கு முன்பு நீங்க ஏதாவது பாவம் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் தண்டனை கிடைச்சிட்டு தான் இருந்தது. அப்போ ஒரு 10% தான் தண்டனை ஏறும். ஆனால் இப்போ நீங்க ஏதாவது பாவம் செய்தீங்கன்னா 100% தண்டனை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஏன் அப்படின்னா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஈஸ்வரனுடைய மடியில வந்துட்டீங்க. வந்த பிறகு பாவம் செய்தீங்கன்னா 1:100 ஆயிடும் அப்படின்னு சொல்றார். எனவே தினமும் தன்னைத்தான் பார்க்க வேண்டும். இன்று எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யவில்லை தானே, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று பார்க்க வேண்டும். தன் மீது மிகவும் கவனம் வைக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் தர்மராஜரும் நின்று கொண்டிருக்கிறார் அல்லவா? இப்போதைய இந்த நேரம் கணக்கு வழக்குகளை முடிப்பதற்கானதாகும். தண்டனையும் அடைய வேண்டி இருக்கும். தீய கர்மம் செய்தால் தண்டனையும் அடைவீர்கள். பிறகு சொர்க்கத்திலும் மிக தாமதமாக வருவீர்கள். இச்சமயம் குறிப்பாக பாரதம், பொதுவாக முழு உலகத்தின் மீதும் ராவணனின் ராஜ்யம் இருக்கிறது. நான் உங்களை தூய்மையாக்கிவிட்டு செல்கிறேன். பிறகு உங்களை தூய்மையற்றவர்களாக ஆக்கியது யார்? ராவணன்.
இப்போது நீங்கள் மீண்டும் என்னுடைய வழிப்படி தூய்மையாகிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும், பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள். நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஞான கடலாக, சுக கடலாக ஆக வேண்டும். ஆக்கக்கூடிய பாபா கிடைத்திருக்கிறார் அல்லவா? அதாவது முந்தி நினைச்சிருந்தாலும் ஆக முடியாது, இப்போ ஆக்கக்கூடியவர் கிடைச்சிருக்கிறார் அப்படின்னா ஆகணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நாம் பாபாவின் முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். எனவே இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் படிப்பிக்க வேண்டும். படிப்பிப்பதில்லை என்றால் படிப்பதில்லை என்பது தெளிவாகிறது. பாபா கூறுகிறார், தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இப்போது நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்கிறோம். இதை உறுதியாக நினைவு செய்யுங்கள். நான் ஆத்மா. இந்த நினைவு இருந்தது என்றால், மேலும் தன்னுடைய வீடும் நினைவில் இருந்தது என்றால், புத்தி மூலம் முழு உலகத்தின் சந்நியாசம் ஆகிவிட்டது. ஷரீரத்தின் சந்நியாசமும் ஆகிவிட்டது, அனைத்தினுடைய சந்நியாசமும் ஆகிவிட்டது. அதாவது எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். சந்நியாசம் என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போகணுன்றது இல்லை. உங்க சரீரத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுல இருங்க. அப்போ ஷரீரத்தின் சந்நியாசமும் உலகத்தின் மீது சந்நியாசம் ஆயிடும் அப்படின்றார். நீங்களும் முழு உலகத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். அதாவது பாபா எவ்வளோ அழகா தெளிவா புரிய வச்சிட்டு இருக்கிறார். தியாகம் அப்படின்னா என்ன, சந்நியாசம் அப்படின்னா என்ன. நீங்க முழு உலகத்தையும் தியாகம் செய்யணும், முழு உலகத்தையும் சந்நியாசம் செய்யணும். அதுக்கு தேக அபிமானத்தை நீங்க தியாகம் செய்யுங்க. அப்போ முழு உலகத்திலிருந்து விடுபட்டுடுவீங்க. முழு உலகத்தையும் தியாகம் செய்த மாதிரி ஆயிடும். தன்னை தேகம் என்று நினைத்தால் பிறகு காரியமும் அதுபோல்தான் செய்வார்கள். தேக அபிமானியாக ஆகுவதினால் திருடுவது, பொய் பேசுவது, பாவம் செய்வது, இந்த பழக்கங்கள் எல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. சப்தமாக பேசுவது பழக்கமாகி விடுகிறது. பிறகு என்னுடைய குரலே அப்படிதான் என்று சொல்கிறார்கள். ஒரு நாளில் 25-30 பாவங்களும் கூட செய்கிறார்கள். பொய் பேசுவதும் கூட பாவம் அல்லவா? பழக்கமாகி விடுகிறது. எனவே சப்தத்தை குறைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். நாயை வளர்க்கிறார்கள் என்றால் கூட அது நல்ல மாறிவிடுகிறது. குரங்கு எவ்வளவு வேகமாக இருக்கிறது. பிறகு யாரிடமாவது பிடிபட்டு வளர்க்கப்பட்டால் டான்ஸ் ஆடவும் செய்கிறது. மிருகங்களும் கூட மாறிவிடுகிறது. மிருகங்களை மாற்றக்கூடியவர்கள் மனிதர்கள், மனிதர்களை மாற்றக்கூடியவர் சிவபாபா. அதாவது விலங்குகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலோ அது எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்கிறது, மாறிடுறது. நாயின்றது எப்படியோ இருக்கும், ஆனால் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா எவ்வளோ நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. போலீஸ் நாயெல்லாம் எவ்வளோ நல்ல வேலைகள் செய்யுது, கண்டுபிடிக்குது. வீட்டில் கூட நாயை வளர்க்குறாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. பாலை போட்டுட்டு எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வருது, அங்கே உட்காருன்னா அங்கே போய் உட்காருறது, இதை கொண்டு வானா கொண்டு வருது. அதே போல் குரங்குன்றது ஒரு செகண்ட் சும்மா இருக்காது, அங்கே இங்கேன்னு தாவிட்டு இருக்கக்கூடியது. அந்த குரங்கு பிடிப்பட்டது அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து குரங்காட்டிங்க என்ன செய்வாங்க, டான்ஸ் ஆடுன்னா டான்ஸ் ஆடுது. பைய தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போனா அந்த பைய மாட்டிக்கிட்டு நடந்து போகுது. அந்த மாதிரி விலங்குகளுக்கே ட்ரைனிங் கொடுத்தால் எவ்வளோ நல்லா மாறிடுறது. இது போல மிருகங்களை மாற்றக்கூடியவர்கள் மனிதர்கள். அப்போ மனிதர்களை மாற்றக்கூடியவர் யாரு? சிவபாபா தான். அப்படின்னா ட்ரெயின் பண்ண முடியாதது ஒண்ணுமே இல்லை.
மிருகங்களே மாறும்போது, ஆறறிவுன்றதே இல்லை, அந்த மிருகங்களே மாறும்போது ஆத்மாக்களாகிய நீங்க மாற முடியாதா? உங்களை என்னால் மாற்ற முடியாதா? நானும் உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கிடுறேன், நல்ல மனிதர்களாக ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது பகவான் நிராகாரராக இருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்கிறது. பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். நாம் மாணவர்கள். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். ஒருவரை நினைவு செய்தால் ஆசிரியர் மற்றும் குரு இருவருடைய நினைவும் வந்துவிடும். புத்தி அலையக்கூடாது. அனைவருக்கும் சத்கதி இந்த கடையில் இருந்துதான் கிடைக்க வேண்டும். இந்த கடை எப்படிப்பட்டது என்றால், இதில் நீங்கள் அனைவருக்கும் தூய்மையாகுவதற்கான வழி சொல்கிறீர்கள். பிறகு அவர்கள் ஆனாலும் சரி, ஆகாவிட்டாலும் சரி. குழந்தைகளாகிய உங்களுடைய கவனம் விசேஷமாக சேவை மீது இருக்க வேண்டும். குழந்தைகள் புத்திசாலிகள் என்றாலும் சேவை முழுமையாக செய்யவில்லை என்றால் ராகு திசை பிடித்திருக்கிறது என்று பாபா புரிந்து கொள்வார். திசைகளோ அனைவர் மீதும் சுற்றுகிறதல்லவா? மாயையின் நிழல் படுகிறது, பிறகு 2 நாள் கழித்து சரியாகி விடுகிறார்கள். குழந்தைகள் சேவையின் அனுபவம் பெற்று வர வேண்டும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தேக அபிமானத்தில் வந்து சப்தமாக பேசக்கூடாது. இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். திட்டுவது, பொய் பேசுவது இவை அனைத்தும் பாவங்களாகும். இவற்றிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஆத்ம அபிமானியாகி இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், மரணம் எதிரில் இருக்கிறது. ஆகையால் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாக வேண்டும். தந்தையினுடையவர்களாக ஆன பிறகு எந்த ஒரு கெட்ட கர்மமும் செய்யக்கூடாது. தண்டனைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். மக்கள் விரும்பும் சபையின் டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய ராஜ்ய சிம்ஹாசன அதிகாரி ஆகுங்கள். எந்த ஒரு சங்கல்பம் அல்லது சிந்தனை செய்கிறீர்கள் என்றாலும் முதலில் அந்த சிந்தனை அல்லது சங்கல்பம் தந்தைக்கு பிடித்தமானதாக இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். யார் தந்தைக்கு பிடித்தமானவராக இருக்கிறார்களோ அவர்கள் மக்களுக்கு பிடித்தமானவராக தானாகவே ஆகிவிடுகிறார்கள். ஒருவேளை ஏதாவதொரு சங்கல்பத்தில் சுயநலம் இருக்கிறது என்றால் மனதிற்கு பிடித்தமானவர் என்றுதான் சொல்ல முடியும். மேலும் உலக நன்மையின் பொருட்டு இருக்கிறது என்றால் மக்களுக்கு பிடித்தமானவர் மற்றும் பிரபுவிற்கு பிடித்தமானவர் என்று சொல்ல முடியும். மக்கள் விரும்பும் சபையின் உறுப்பினர் ஆகுவது என்றால் லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்டம் ஒழுங்கு நிறைந்த ராஜ்ய அதிகாரம் மற்றும் ராஜ்ய சிம்ஹாசனத்தை அடைவதாகும். அதாவது உலகத்தில் கவர்மெண்ட்ல லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு. அந்த கான்செப்டை சொல்லிருக்கிறார். லோக்சபா மக்களவை. அப்போ அதில் யார் இருப்பாங்க? லா மேக்கர்ஸ், லா பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அது ராஜ்யசபாவுக்கு வருது, அதுக்கப்புறம் மக்களுக்கு போகுது. அதுபோல இங்கே பாபா லோக்சபா சொல்லலை, லோக் பசந்த் சபா அப்படின்றார். மக்கள் விரும்பும் சபை. அப்போ அதனுடைய உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா உங்கள் எண்ணத்துலேயோ சிந்தனையிலையோ அந்த சுயநலம் அப்படின்றது இருக்கக்கூடாது. உலக நன்மை பொருட்டு தான் இருக்கணும்.
ஆகையால இந்த சங்கல்பம், இந்த சிந்தனை பாபாவிற்கு பிடித்தமானதாக இருக்கிறதா அப்படின்னு சோதனை செய்யுங்க அப்படின்றார். தந்தைக்கு பிடித்தமானவராக இருக்கிறீங்கனாலே மக்களுக்கு பிடித்தமானவர்களாக இருப்பீங்க, தானாகவே ஆயிடுவீங்க. உங்களுடைய எண்ணத்துல சப்போஸ் ஏதாவது ஒரு சுயநலம் இருந்தது அப்படின்னா நீங்க பகவானுடைய காரியம்தான் செய்துட்டு இருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ உங்க சுயநலம் இருக்கு, அதுக்காக தான் அதை செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீ பிரபுவுக்கு பிரியமானவராக ஆக முடியாது. உங்க மனதிற்கு பிரியமானவராக வேணா ஆகலாம். ஆனா அதுவே உலக நன்மையின் பொருட்டு அந்த சங்கல்பம் இருந்ததுன்னா மக்களுக்கு பிரியமானவர்களாக, பிரபுவிற்கு பிரியமானவர்களாக ஆயிடுவீங்க. ஆகையால அந்த லோக் பசந்த் சபா, மக்கள் விரும்பும் சபையின் உறுப்பினர் ஆகுவது அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் நிறைந்த ராஜ்ய அதிகாரம் மற்றும் ராஜ்ய சிம்ஹாசனத்தை அடைவது அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஸ்லோகன்: பரமாத்மா துணையின் அனுபவம் செய்தீர்கள் என்றால் அனைத்தையும் சகஜமாக அனுபவம் செய்து கொண்டே பாதுகாப்பாக இருப்பீர்கள். அவ்யக்த சமிகை: எப்படி சிவசக்தியின் இணைந்த ரூபம் இருக்கிறதோ அதுபோல் பாண்டவபதி மற்றும் பாண்டவர் இதுவும் சதா இணைந்த ரூபம் ஆகும். பாண்டவபதி பாண்டவர்கள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. யார் இதுபோல் இணைந்த ரூபத்தில் சதா இருக்கிறார்களோ அவர்கள் முன்னால் பாப்தாதா சாக்காரத்தில் அனைத்து சம்பந்தங்களிலும் முன்னால் இருப்பார். எங்கு அழைக்கிறீர்களோ அங்கு நொடியில் ஆஜராகி விடுவார். எனவேதான் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஓம் சாந்தி. கருமங்கள் செய், அதில் நல்லதே செய். தர்மத்தின் முன் நிற்க வேண்டும். ஒரு நாள் நீ நிற்க வேண்டும். கருமங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். தர்ம தேவனுக்கு முகத்தை காட்டி நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதி தேவனே உன் முன் வருவான். நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். கருமங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். நல்லதை செய், என்றும் நல்லதை செய். நல்லதை செய், என்றும் நல்லதை செய். அடுத்தவரெல்லாம் நலமாய் வாழ அன்புடன் சிந்தனை செய்வாய். கெடுமனத்தார்க்கும் நல்லதை செய்வாய். அவர் மனம் திருந்திட காண்பாய். பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையை செய்யாதே. பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையை செய்யாதே. கருமங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். நல்லதை செய், என்றும் நல்லதை செய்.
நல்லதை செய் என்றும் நல்லதை செய்.